ஃபோன் யூசேஜ் அந்த மாதிரி யூவி ரேஸ் நிறைய அஃபெக்ட் பண்ணுது. தட் இஸ் ஆல்சோ மேஜர் ரீசன் அப்படின்னு சொன்னனால என் வீட்டுல நான் ஃபோன் வேணாம், வண்டி வேணாம், நான் வந்து ஸ்பேரோவை காப்பாற்ற போறேன்னு சொல்லி எதுவுமே யூஸ் இனிமேதான் இந்த ப்ராசஸ் இதுல குறிவு வரும் கண்டிப்பா இருக்கு. இப்படி நீங்கள் வந்து பார்க்கலாம், இட்ஸ் ஃப்ரீ டு விசிட் அப்படின்னு சொன்னார். ஸோ அப்படிதான் நாங்கள் இங்கே வந்தோம். ஸோ இங்கே வந்து இட் வாஸ் வெரி கைண்ட். ஸோ வந்து பார்த்து எங்களுக்கு சுற்றிலாம் காமிச்சாரு. நிறைய குருவி இருந்துச்சுங்க. ஸோ ரொம்ப இட் வாஸ் வெரி ஹாப்பி அதை பார்க்குறதுக்கு. இங்கே எவ்வளோ இருக்குப்பாங்க மொத்தமாக எல்லாமே அந்த ப்ராசஸ் பண்ணுவாங்க. இது ஏர்லி மார்னிங் ப்ராசஸ். ஆக்சுவலி எனக்கு வந்து சின்னதுல இருந்து லைக் ஐ யூஸ் டு ஸ்பேரோ சவுண்டு நிறைய கேட்கும் வீட்டுக்கிட்ட. காலையில எப்பவுமே எழும் போது அந்த சவுண்டுல தான் எழறது. போக போக அது கம்மியாகிட்டே போகும். நியூஸ்ல எல்லாம் வந்து போட்டுட்டே இருந்தாங்க, அது ரொம்ப எண்ணிக்கை குறைஞ்சிட்டே இருக்கு, எக்ஸ்டிங்க்ட் ஆக போகுது அப்படின்லாம் பயங்கர சேடா இருந்துச்சு. அவங்க வந்து ஆக்சுவலி நிறைய ஃபோன் யூசேஜ் அந்த மாதிரி யூவி ரேஸ் நிறைய அஃபெக்ட் பண்ணுது. தட் இஸ் ஆல்சோ மேஜர் ரீசன் அப்படின்னு சொன்னனால என் வீட்டுல நான் ஃபோன் வேணாம், வண்டி வேணாம், நான் வந்து ஸ்பேரோவை காப்பாற்ற போறேன்னு சொல்லி எதுவுமே யூஸ் பண்ணாம அப்படிலாம் சுத்திட்டு ரொம்ப நாள் அழுதுட்டு எல்லாம் இருந்தேன். பிகாஸ் போக போக அந்த சவுண்ட் குறைஞ்சிட்டே வந்தது. என் 1.5 days சத்தமே கேட்கல. அதுக்கப்புறம் நான் சுத்தி சுத்தி பக்கத்துல இருக்க ஏரியாக்கெல்லாம் சுத்தி போய் பார்த்தேன், எங்கேயுமே இல்ல. 90s இவ்வளவு ஃபீல் பண்ண மாதிரி தெரிஞ்சிருக்கும். அதுக்கப்புறம் ஃபுல்லா ஊருக்கு நான் போகும்போது அந்த டைம்ல மட்டும்தான் ஸ்பேரோஸ் பார்க்கவே முடியும். நான் சென்னையில போகும்போதெல்லாம் வழியில கூட பார்த்துட்டே போவேன், எங்கேயுமே இருக்காது. அப்புறம் ரொம்ப ஹார்ட் பிரேக் ஆகி விட்டுட்டேன். சரி அவங்க காலியா பண்ணிட்டோம் போல இருக்கு அவங்கள அப்படின்ட்டு அந்த கில்ட்லயே நான் வர ஒரு ஃபியூ இயர்ஸ் இருந்தது. அப்புறம் இங்க வந்து பார்த்ததுக்கு அப்புறம் தான் இவ்வளவு ஸ்பேரோஸ் சென்னை உள்ள இருக்குன்னே எனக்கு இப்பதான் தெரியுது. இட் வாஸ் லைக் வெரி பிக் சர்ப்ரைஸ், வெரி ஹாப்பி சர்ப்ரைஸ். அண்ட் ஆக்சுவலி நிறைய இன்ஃபர்மேஷன் ஆல்சோ ஐ காட் டு நோ. அவங்க செல்ஃப் சஸ்டைனபிளா தான் இருப்பாங்கன்றதெல்லாம் வந்து ஐ லேர்ன். இப்போ நான் வீட்டுக்கு எதிரில் நிறைய அப்சர்வ் பண்ணனால ஐ வாஸ் ஏபிள் டு பார்த்து ஓரளவுக்கு தெரிஞ்சுது. பட் அதையும் மீறி there is lot of things about them. எவ்வளோ எஸ்பெஷலி அவங்க வீடு உள்ளதான் இருப்பாங்க மேஜரான்றதே வந்து எனக்கு இங்க வந்து தெரிஞ்சுது. பிகாஸ் நான் எப்பவுமே அவங்க லேம்ப் போஸ்ட் அந்த மாதிரி ஏரியாஸ் எல்லாம் பார்த்துருக்கேன். இங்க வந்து அவங்க எங்கனாலும் அவங்க வந்து சர்வைவ் பண்ணி தேர் ஏபிள் டு பில்ட் அவங்களோட கம்யூனிட்டிக்குள்ள நல்லா தேர் ஏபிள் டு பில்ட் அப்படின்றதுலாம் வந்து லாட் ஆஃப் நியூ இன்ஃபர்மேஷன். அண்ட் எல்லாத்துக்கும் மேல ஜஸ்ட் சூப்பர் ஹாப்பி. இவ்வளோ ஸ்பேரோஸ் பார்த்தது வந்து எனக்கு அப்படியே ஹை ஆயிடுச்சு, சுகர் ஹை ஆயிடுச்சு. ஸோ ஐம் வெரி ஹாப்பி. அண்ட் இந்த ஒர்க் நீங்க பண்றதுக்கு வந்து ஐம் ரியலி ஹாப்பி தட் யூ கைஸ் ஆர் டூயிங் திஸ். ஸோ if there is any way I can contribute to this, I will. And I wish that everybody is able to do at least something for this. Thank you. லேயிங் ஆகி இனிமேதான் இந்த ப்ராசஸ் இதுல குறிவு வரும் கண்டிப்பா இருக்கு. ரெண்டு பேருமே இப்போ வந்து நெஸ்டிங் பண்ணிட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் வீக் ஸோ அதை சவுண்ட் கேட்டு டக்குன்னு பார்த்தோன்னே பாக்ஸ் வச்சாச்சு. நான் பே பண்ணியாச்சு. நான் கொஞ்சம் மாசமாவே நான் என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசிட்டு இருக்கும்போது பேர்ட்ஸ் பத்தி, அனிமல்ஸ் பத்தி நிறைய பேசுவோம். ஸோ அப்படி பேசும்போது இந்த குருவி பத்தி டாக் வந்துச்சு. அப்போதான் வந்து நாங்கள் நோட்டீஸ் பண்ணோம், லைக் நிறைய அந்த இப்போல்லாம் சுத்தமாக பார்க்கறதே இல்லை. ஒரு 4 years முன்னாடி பார்த்துருக்கோம். இப்போ வந்து சுத்தமாக எங்களால் அதை நோட்டீஸே பண்ண முடியல. ஸோ அதனால என்ன பண்ணோம்னா பேர்ட் சயின்ஸுக்குலாம் போய் பார்க்கலாமா, எங்கேயாச்சும் இருக்குமா, ஐடியாவே இல்லை எங்களுக்கு. ஸோ அதனால வந்து அங்கே தேடி பார்த்தோம். அதுக்கப்புறம் அங்கே வந்து இல்லை. அதனால வந்து இங்கே யூடியூப்ல நிறைய வீடியோஸ் பார்த்து அதை பற்றி கொஞ்சம் ரிசர்ச் பண்ணிட்டு எங்கே எங்கே பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ வந்து நாங்கள் கணேஷ் அவரோட சேனல் பார்த்தோம். ஸோ அப்படி பார்த்து தான் வந்து சும்மா தான் கான்டாக்ட் பண்ணி நம்பர் இருந்துச்சு அந்த வீடியோவில். சரி பழைய வீடியோ அது எடுப்பாராங்கன்னு தெரியல. ஃபோன் பண்ணி பார்த்தோம், ஹி டுக் த ஃபோன். ஸோ அதுக்கப்புறம் அவர்கிட்ட கேட்டோம் அந்த குருவி பற்றிலாம் கேட்டு, அதுக்கப்புறம் ஏதாச்சும் பார்க்க முடியுமான்னு கேட்டோம். ஸோ அப்போ சொன்னார் இந்த மாதிரி வி ஹேவ் அ கம்யூனிட்டி ஹியர் சென்னையில். ஸோ அங்கே வந்து நாங்கள் நிறைய ப்ரிசர்வ் பண்ணுறோம், இப்படி நீங்கள் வந்து பார்க்கலாம், இட்ஸ் ஃப்ரீ டு விசிட் அப்படின்னு சொன்னார். ஸோ அப்படிதான் நாங்கள் இங்கே வந்தோம். ஸோ இங்கே வந்து இட் வாஸ் வெரி கைண்ட். ஸோ வந்து பார்த்து எங்களுக்கு சுற்றிலாம் காமிச்சாரு. நிறைய குருவி இருந்துச்சுங்க. ஸோ ரொம்ப இட் வாஸ் ரியலி ஹாப்பி அதை பார்க்குறதுக்கு. அது எப்படி ஒன்றா இருந்து அது பாட்டுக்கு செல்ஃப் சஸ்டைனபிளாக இருக்குது. இவங்க ஜஸ்ட் வந்து ஒரு நிறைய இடத்துல வந்து இந்த மாதிரி நிறையா கூடை வச்சுருக்காங்க. ஸோ அதில் மட்டும் அது யூஸ் பண்ணிக்குவோம் அந்த கூடை.
மற்றபடி அது ஃபுட்டு எல்லாமே அது வந்து அதுவே சர்ச் பண்ணி அதுவே எடுத்துக்கும். ஸோ நம்ம ஜஸ்ட் அதுக்கு ஒரு ஸ்பேஸ் கொடுத்தா போதும் போல், அந்த மாதிரி அது பாட்டுக்கு ரொம்ப செல்ஃப் சஸ்டைனபிளாக தான் இருக்குது. இதை ஸோ நம்மளும் இந்த மாதிரி கூடலாம் வைக்கலாம். கூட வச்சு நம்ம செக் பண்ணலாம். நம்ம ஏரியாவில் ஏதாச்சும் குருவி இருந்தால் இட் மைட் கம். ஸோ நம்ம அப்படி கூட நம்ம செக் பண்ணலாம் இருக்கா இல்லையான்னு. நிஜமாவே நான் வந்து ஐம் டேனியல். ஸோ ஐம் ஒர்க்கிங் இன் ஐடி அண்ட் ஐம் ஆல்சோ மியூசிஷியன். ஸோ ஐ ஹாவ் அ லாட் ஆஃப் அனிமல்ஸ். ஸோ வீட்டில் நிறையா அனிமல்ஸ் வச்சு வளர்க்குறோம், டாக்ஸ், கேட்ஸ்லாம். ஸோ அதனால் வந்து எனக்கு இந்த மாதிரி அனிமல்ஸ் மேலே நிறைய இன்ட்ரெஸ்ட் இருக்குது. அதனால் அப்படி தான் வந்து பார்த்துருக்குது. இது எவ்வளோ இருக்கு பாருங்க மொத்தமாக எல்லாமே அந்த ப்ராசஸ் பண்ணுவாங்க. ஸோ இது ஏர்லி மார்னிங் ப்ராசஸ். ஸோ இது வந்து நம்ம மார்னிங் வந்தால் பார்க்கலாம். இப்போ நான் வந்து ஆஃபீஸ் போகிற டைமு இல்லை காலையில் வந்து ஷாப் கடைக்கு போகும்போது இறங்கி வந்தோன்னே இது இருக்கும். நம்மளுக்கு வந்து இது ஒரு இங்கே இது கொண்டு போகும். ஜென்ரலாக இது இருக்குது. இது முன்னாடி காலையில் எத்தனை மணிக்கு எவ்வளோ யார் வருவாங்கன்னு தெரியாது. நான் இருக்கிறது எல்லாமே இது மொரலஸ் குளிக்கிற மாதிரி தான். நம்ம காலையில் எழுந்தோடனே குளிக்கிறதுக்கு நம்ம பண்ணுவோம்ல ப்ராசஸ், நம்மளை சுத்தப்படுத்திக்கிற மாதிரி இருக்கிறது தான் இங்கே இது பண்ணுறாங்க. இது எல்லாமே இங்கே இருக்கிறது. இங்கே ஈவினிங்கில் சம்டைம்ஸ் இருக்கும். நீங்கள் உங்களுக்கு இந்த டைமுக்கு இல்லாமல் சாயந்தரம் போயிட்டாங்க. அவங்க அந்த 2 லேடி ஒரு வயசாக முன்னொருத்தவங்க வந்தாங்க. அவங்க இருக்கும்போது தான் இருந்துச்சு. சாயந்தரம் இருந்துச்சு, ஒரு 6 o'clock இருந்துச்சு பார்க்காம. ஓகே.